தாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நலஞ்சார்ந்த தமிழ் நண்பர்களே, நான் வெளியிட்ட நூலை பெற்றுக்கொண்ட என்னுடைய அன்பு மகள் ராஜாம்மா அவர்களே, அவர் மருத்துவர் தெரியும். தஞ்சையை பொறுத்தவரையில் ஆபிரகாம் பண்டிதர் அவர் இசைத்தமிழ் வல்லுநர், கவிதையும் எழுதுவார். யாழ்நூல் எழுதிய விபுலானந்தரை வரவைத்து யாழுக்கு வடிவம் அமைத்தவர். அவர் ஒரு மருத்துவர். ரகுநாதராச்சாரியார் என்று ஹரித்வார மண்டலத்திலே ஒருவர் இருந்தார். டாக்டர் பிபிஆர் அவர்களுடைய தாத்தா. அதனால்தான் இவருக்கும் நல்ல தமிழ் வரும். டாக்டர் பிபிஆர் அவர் தொல்காப்பியருக்கு குன்னூரிலே சிலை வைத்தவர். தொல்காப்பியர்னா யாருன்னு தமிழ்கூறு நல்லுறவர்கள் ஓரிரண்டு பேர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்த அந்த பெருந்தகை தொல்காப்பியரை பெரும்புகள் தொல்காப்பியருக்கு சிலையை அமைத்தவர் நம்முடைய ராஜாளியார் அவர்கள். அவரும் ஒரு கவிஞர். டாக்டர் எல் சிவராமன் அவர்கள், அவர் முதலிலே தமிழ் படித்தவர். மேலை சிவகுரியிலே தமிழ் பண்டிதராக படித்தவர். அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஓஏ படித்தவர். அதன் பிறகு மருத்துவ கல்வியை படித்தவர். அதன் பிறகு அமெரிக்காவுக்கு போய் இந்த எஃப்ஆர்சிஎஸ்ஆர் சொன்னாங்க, அதெல்லாம் படிச்சிருந்தவர். அப்போ தஞ்சாவூர் சீனிவாசபுரத்தில் ஒரு மருத்துவமனை வச்சிருந்தார். அந்த மருத்துவமனைக்கு அவர் வச்சிருந்த பேரு ஆதுரர் மருத்துவமனை. அது இதெல்லாம் சொல்லிக்கலாம் பண்ணி அதுக்கு அவர் வச்சிருந்த பேரு ஆதுரர். ஆதுரன் என்று சொன்னால் நோயாளி. அவனுக்காகவே கட்டப்பட்டது இந்த வீடுங்கிற மாதிரி ஆதுரகம் என்பதை ஒரு மருத்துவமனையாக வைத்து வருகின்ற அவ்வளவு பேரிடமும் நல்ல தமிழிலே பேசி முகடமர்ந்து நல்லிருந்து ஓங்குவான் இல் என்று சொன்ன வள்ளுவருடைய குரலுக்கு ஏற்ப தன்னுடைய மருத்துவமனையை அதை போல அமைத்துக் கொண்டவர் மருத்துவர் எல் சிவராமன் ஐயா அவர்கள். நம்முடைய குணாலயம் பி.கே. சிவராமன் ஒருத்தர். அவரும் தமிழ்ல ஆழங்கால் பட்ட புலமை உடையவர். வள்ளல் பெருமானிடம் நல்ல தொடர்புடையவர். நிறைய அல்பா பாடல்களை மேடையிலே நின்ற வண்ணம் முழங்கி அதற்கு நல்ல விளக்கமும் தரக்கூடியவர். அவர் பி.கே. சிவராமன். அவர் எல் சிவராமன், இவர் பி.கே. சிவராமன். அதன் பிறகு நம்முடைய மருத்துவர் சு. நரேந்திரன் அவர்கள், அவர் சொல்வார், நான் மருத்துவன் இல்லை அருத்துவன். அவர் சர்ஜரி படிச்சுக்கிறேன், நான் அருத்துவன் சொல்லுவார். அவர் நிறைய நூல்களை எழுதியிருப்பார். நல்ல தமிழிலே ஆங்கில சொற்களை தூய தமிழிலே மொழியாக்கம் செய்து கலையாக்கம் செய்து தமிழ்நாடு அரசிடமெல்லாம் அவர் விருது பெற்றவர். அவர் நம்முடைய ஊரை சேர்ந்தவர். மருத்துவர் மோகனதாஸ் அவர்கள், அவர்களும் தமிழிலே ஈடுபாடுடையவர்கள். ஐயா மருத்துவத்துறை அவரே மருத்துவத்துறை மருத்துவக் கல்லூரியிலே முதல்வராக இருந்து அருமையான தமிழிலே சொற்கள்
வந்து வரிசை அடியில் நின்று கொண்டு என்னை வை என்று கம்பரிடம் கேட்குமாம். அதே போல தமிழ் சொற்கள் எல்லாம் வரிசையாக நின்று அவருடைய வாயிலே வந்து என்னை வைத்தி என்று அந்த சொற்கள் எல்லாம் நிறைஞ்ச வேண்டிக் கொள்ள இனி வைப்பா பொறுமையாக இருக்க என்ற அந்த சொல்லுக்கு கட்டளையிடக்கூடியவர் கம்பனை போன்ற நல்ல புலமை உடையவர் ஐயா மருதுரை அவர்கள். அதை போல தமிழிலே மருத்துவம் வல்லவர்களாக தஞ்சையிலே டாக்டர் பிபிஆர் அவர்கள் நான்கா பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சையில் இருக்கக்கூடிய சிறந்த புலவர்களை எல்லாம் திருத்துவார மண்டலத்திற்கு அழைத்து ஸ்ரீதர்வாண்டையார் எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு ஆச்சாரியார் விருது என்கின்ற விருதினை வழங்கி அதில் ஒரு முறை என்னையும் அழைத்து ஒரு சிறப்பு செய்கிறார். அதன் பிறகு சோனம்காரர்கள் எஸ்.எம். கந்தசாமி என்பது படித்த ஒரு புலவர் முதுபெரும் புலவர், அவரையும் அழைத்து இந்த பாராட்டம் அந்த விழா நடத்தினார். இதே போல நம்முடைய மருத்துவத்துறையிலே இருந்து கொண்டு தமிழிலும் திருக்குறளிலும் நிறைய புலமை பெற்ற மருத்துவர்கள் அநேகமாக அந்த மாதிரி இப்போது நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய இந்த மருத்துவர்கள் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்று அவரை பாராட்டினார். நீங்கள் கவனிக்கிறீர்களோ இல்லையோ, நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு கவிஞர் ராமதாஸ் அவர்களை பார்த்துக் கொண்டேன். தஞ்சாவூர்ல தஞ்சை ராமையாதாஸ் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டுக்காரர் இருந்தார். அமரதீபம் போன்ற பல படங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதுனாங்க. இவங்கெல்லாம் தமிழ் படிச்சவர். அது ஒரு பாட்டு யாரிலோ கும்கானா டோலிலோ கும்கானா ஆளுலோ ரவுடானா அசந்துட்டா டபுள்தானா அப்படி என்று ரவுண்டவனாவில் மார்க்கெட் குறிச்சிகள் இருப்பார்கள் என்பதை அதில் வைத்து ஒரு பாடல் கூட எழுதியிருப்பார். இன்னும் பல பாடல்கள் எல்லாம் நிறைய பாடல் எழுதியிருப்பார். நல்ல தத்துவ பாடல் அவர் பேர் தான் இவருக்கும் ஐயா மருத்துவரை அவர்கள் பேசும்போதும் மற்ற சான்றோர்கள் உரையாற்றும் பொழுதும் உட்கார்ந்து கொண்டு கவிஞர் அண்ணாமலை என்பவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருந்தவர். அவர் தாமரை குமரி அப்படி என்ற ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த கவிதை தொகுப்பு போல பொலிகின்றாளே அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார். நின்றாடி கண்ணாடி முன்னே ஓடி நிறையழகு காண்பதற்கு நிற்பாள், அங்கே அன்று அலர்ந்த மலர் காண்பாள் ஆனந்தத்தால் அருகு எவரும் காண்பாரோ என்று நாடி ஒன்றிரண்டு முறை அங்கும் இங்கும் பார்ப்பாள். ஒருவருமே இல்லை என தெரிந்து விட்டால் மன்னனை போல் நடையிடுவார். அண்ணனடை எழச் சொல்லும் புலவர் வாக்கை அப்படியே நம்பிடுவாள், நடந்தும் பார்ப்பாள். எப்படி புரிந்தாள்? தன் பாட்டை தன் எழுத்தை தானே நோக்கி தனித்து அந்த போதையிலே தனி மறக்கும் முன்னான கவிஞனை போல் பூரிக்கின்றாள். புதுமை போல் புதுமை என பெறுகின்றாளே.
ஒரு கவிஞராக இருந்தாலும் சரி, கலை வல்லுநர், ஓவியராக இருந்தாலும் சரி, சிற்பியாக இருந்தாலும் சரி, முன்னால இருக்கிறவனை பார்த்து அவன் இதெல்லாம் சிறந்தவன் தானா, இவையெல்லாம் கைவந்த கலைஞன் தானான்னு கூட யோசிக்க மாட்டான். யாரா இருந்தாலும் தன்னுடைய படைப்பை அப்படியே அவனிடம் படித்து காட்டி அவன் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கலாம். அதை போல இங்கே இருந்து காவல்துறை அலுவலரையா அவர்கள் பேசும்போதும் சரி, அம்மா அவர்கள் பேசும்போதும் சரி, தம்பியாக ராஜமாணிக்கம் அவர்கள் பேசும்போதும் சரி, இந்த மூத்தவர் பேரவையை சேர்ந்த 2 ராஜமாணிக்கங்கள் இங்கே இருந்து இந்த ராஜ நடை, ராஜ பாட்டை, ராஜ கம்பீரம், ராஜ தந்திரம், ராஜ நாகம், ராஜ ராகம், ராஜ துராகம், திராவகம் அப்படின்னு ராஜங்கிற அரைமொழியை முன்னால சேர்த்து பார்த்தா உயர்வு அந்த மாதிரி இருக்கிற மாணிக்கங்கள் முன்னால ராஜ மாணிக்கம். அப்பேற்பட்டவர்கள் அவர்கள் என்னுடைய சம்மதியினுடைய நூலை படித்துவிட்டு அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு தூய நல்ல குணம் முருகா. அவருடைய உடம்பை பார்த்தாலே தெரியும், பஞ்சனில்லா பஞ்சனா என்னன்னே தெரியாது. யார் பாராட்டுகிறார்கள், யார் பாராட்டாதவர்கள் என்று அதை பற்றி யோசிக்காமல் ஒற்றுவர் ஒற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எவரினும் எடுத்துரைக்க நில்லே நஞ்சி என்று சொன்ன கண்ணதாசனை போல தன்னுடைய எழுத்து கொஞ்சம் கூட மேலை கூச்சம் இல்லாதவர் அழகாக பாடுவார். அது யாரோ பாட்டு எழுதி, யாரோ இசையமைத்து, யாரோ இதழ் அசைக்கிற அந்த பாடல்கள் இல்லை. இவரே எழுதுவார், இவரே இசையமைப்பார், இவரே பாடுவார். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் என்னுடைய இல்லத்திற்கு வரும்போது, ஐயா நான் வரும்போதே முருகனை பற்றி ஒரு பாட்டு கட்டி அவர் பாடிக்கிட்டே ஐயா வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், தயவு செஞ்சு உட்கார்ந்து பாடுங்க, உங்க வீட்டுக்கு போய் அங்கே இருந்து பாடுங்க. இல்லை கவியோ கற்பனையோ வந்தால் வந்த இடத்தில் உங்களுடைய வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு கோலமாக இருந்து கொண்டு அந்த கற்பனைக்கு வடிவம் தாருங்கள். ஆனால் சாலையில் வரும்போதே பாட்டை பாடிக்கொண்டு அதை நினைத்து நினைத்து பார்த்து ஆடிக்கொண்டும் வருவது உங்களுக்கும் கடிதம், சாலையிலே வரக்கூடியவர்களுக்கும் இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் புறக்காற்று மேலே பட்ட உடனே அவர் முருக பக்தர். ஆண்டுக்கு 2-3 முறை சென்று ஆடுடைய வீடும் அவருக்கு பார்த்து அந்த இங்கே இருக்கிற குடும்ப பெண்களிடம், அவருடைய குடும்ப பெண்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, வீட்டுக்கு போன உடனே அவருக்கு சுற்றி கொடுக்கும். நீங்கள் கண்டுகொள்ள போகிறது சின்ன கவுண்டரே, சுற்றி போட வேண்டிய சின்ன கவுண்டரே பாட்டு ஒரு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். கண்டவர் கண்ணு போடுவது செய்வாரா, கண்டத்தில் கருப்பு போட்ட வைக்க சொல்லி சொல்லாதா பாட்டு. அந்த மாதிரி அவருடைய தோற்றம், அவரை நீங்கள் எல்லாம் புகழ்ந்த அந்த புகழ்ச்சி, அதை அவர் கேட்டு தூய தூண்டல், அவை அத்தனையுமே அவர் சிறந்த நடிகர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, வட்டாட்சியராக இருந்தாலும் சரி, அரசாங்கம் என்ன கொள்கையை மக்களிடம் கொண்டு செலுத்த வேண்டும் என்று
காட்டி அந்த அரசு அலுவலர்களிடமெல்லாம் பாராட்டு பெற்றவர். ஆகவே எழுதுவார், பாடுவார், கதை எழுதுவார், நாடக வசனங்களும் அவர் எழுதுவார். இந்த 9 நூல்களையும் வாங்கி வரிசையை அடுக்கி வைத்துக் கொண்டு காட்டுவார். எதை தன்னுடைய வித்வத்தன்மையை காட்டியிருக்கிறார். ஏன்னா அவர் ஒன்றும் தமிழை முறையா படித்தவர் இல்லை. அப்படி சொல்றது மாதிரி பொதுப்பணி துறையில இருந்து பணி ஓய்விருக்கிறவர் தமிழ் பணிக்கு வந்திருக்கிறார். வந்து தமிழ்தாய்க்கு வேண்டிய அரும் பெரும் ஆபரணங்களை எல்லாம் சூட்டி மகிழ்கிறார். அவர் வாழ்க வளர்க எல்லாரும் வாழ்க்கையீர்கள். நான் எனக்கு 90 வயது ஆக போகிறது. அவரை வாழ்த்த வயசு எனக்கு இல்லை. நீங்க அந்த வயசு வர்ற வரைக்குமே வாழ்த்திட்டு இருக்காரு. அந்த வயசு வர்ற வரைக்குமே அவரை வாழ்த்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்ந்தார். தமிழ் வாழும், இசை வாழும், நல்ல நண்பர்கள் கூட எங்க பார்த்தாலும் மேடையில தமிழ் உழந்தக்கூடிய இடத்துல தான் மாதிரி இந்த ராமாயணம் சொல்லுகிற இடத்துல அனுமன் இருப்பார் என்ற ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு. அதை போல தமிழ் எங்கு முழங்குகிறதோ அங்கெல்லாம் ராமதாஸ் அவர்கள் இருப்பார்கள். அவர் நீண்ட வேண்டிய காலம் நோய்படி இல்லாமல் இன்று போல் என்றும் இருப்பீர்களாக என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி அத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இவரும் என்னுடைய மாணவர். இந்த மாதிரி அவரும் என்னுடைய மாணவர். இந்த மாதிரி கையை தூக்குறார். அவரும் என்னுடைய மாணவர். உங்களை பார்த்தா தெரியுமே எனக்கு என் வயசு இருக்கு. அதே மாதிரி அந்த மாதிரி இந்த முதல்ல இந்த மோட்டரி அன்பரசன் அப்பாவும் நானும் பள்ளத்தில் ஆசிரியர் பணியில் இருக்கும்போது அவர் சின்ன குழந்தையா இருப்பார். நாங்கள் போய் நல்ல பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த பாய் பிஎஸ் அள்ளி வீட்டில் ஒரு வீட்டில் வாடகைக்கு விட்டார். அங்கே போனால் இந்த பையன் அப்படியே அவரை நாங்கள் தூக்கி வச்சுக்குவோம். அந்த மாதிரி ரொம்ப பார்க்கறது சின்ன பிள்ளையாருந்தாலும் அழகாக இருப்பார். அவர் அந்த மாதிரி அதற்கு பிறகு அவர் வளர்ந்து அந்த படிச்சுட்டு எல்லாம் பள்ளிக்கு வந்துட்டாரு. அங்கே ஆசிரியராக அவர் சின்ன குழந்தை. அந்த காலத்திலிருந்து அவருடைய தந்தை என்னுடைய நண்பர். அவருடைய வீட்டில் இருந்து கனகான்னு ஒரு பொண்ணு வந்து பள்ளத்தில் 11ஆம் வகுப்பு படிச்சு 11ஆம் வகுப்புல ஒரே ஒரு பொண்ணு தான். அதை மட்டும்தான் படிச்சுருந்துச்சு. அதன் பிறகு அதை கேபிஆர் கே பழனியராஜன்னு நம்ம கடம்பங்குடியை சேர்ந்தவர் அவர் திருமணம் செய்து கொண்டார். அவர்கிட்ட நான் சொல்லுவேன் நான் என் பொண்ணதான் என்ன அப்படின்னு. அவரும் என்னோட வேலை பார்த்தார். அந்த மாதிரி அந்த வல்லத்தில் நான் பணியாற்றியதுனால இன்னும் ஒருத்த நாட்டில் தான் என்னுடைய பணியுடைய தொடக்க ஆரம்பிச்சது. அதிலிருந்து பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க. பார்க்குறவங்க அவ்வளோ பெருசு. திருக்குறளுக்கு முறையாக இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அகர அதுவும் என்னுடைய மாநிலம். அது மாதிரி அதை போல இவருடைய சம்பந்தி கோனூர் புலவர் சி கோவிந்தராஜனார். அவருக்கும் இதே இவற்றை என்னென்ன திறமைகள் இருக்கின்றனவோ அத்தனை திறமையும் அவரிடம் உண்டு. அவருக்கு இந்த பையன் எல்லாம் வச்ச பேரு ஒத்தகை தமிழாசிரியர் பேர்.
இடைக்காவலர் எழுதின உடனே அந்த தாயை நடத்தி போயிடும், எழுத்தெல்லாம் மாறி மாறி போயிடும். அப்படி வச்சு அவர் பூண்டி கல்லூரியில் வந்து எம்ஏ தேர்வு எழுதி தேர்ச்சி அடைஞ்சு சென்ற ஆண்டு தான் காலமான அவருடைய இவருக்கு மருமகனானது இருக்கிறது. அந்த மாதிரி நல்ல பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் சொல்லிக் கொடுத்த பெருமை இன்னும் சொல்லி நான் சொல்லிக் கொடுத்தா அவங்க நல்ல பிள்ளையா நல்லவர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும். மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவன் தாமோதரனாக ஒரு புலவர் சங்க காலத்தில் ஐயா பேர்ல மருதன்கிற பேர்ல நான்கு மருதன் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார். அக்னத்தாருக்கு ஞானம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் மருதபாணன். அவர் சொல்லுவார், நின்று நிறுத்தி விடாயடிக்க நீர்ந்தேடல் என்று தலையும் என்று தொடையும் எனக்கு எப்போவே நன்று கருதார் புறமூன்றும் கட்டழலால் சென்ற மருதாவும் சென்னறிக்கே வந்து அந்த மாதிரி இங்கே மருந்துகளெல்லாம் இங்கே இருக்கிறது. அவருடைய வாழ்த்து நீங்க இப்ப மேடை வைக்கல சஞ்சீவி குருவுக்கு யார் வந்திருக்கீங்க, நாங்களுடைய சஞ்சீவி காற்றே ஒரு மேலப்படும். நீங்கள் இருக்கிற காலம் வாழ்வாங்கு வாழ்த்து தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும். சுற்றார் உறவினர்களுக்கும் நல்ல தமிழ் உறவுகளுக்கும் உங்களால் இருக்கிற நற்பணிகளை ஆற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருவதற்குரிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கவியறிவி மன்ன தாய்மலை அவர்களுக்கு ஐயா ஓகே ஓகே ஆமாம், ஒரு வயசுக்கு வணங்கணும். அதெல்லாம் டென்ஷனில் மறந்துடும். 75 90 வார்த்தை இருக்கிறது. இவர் சொல்ற இந்த மாதிரி வண்டியில் போகும்போதெல்லாம் பாடிட்டு போவாதீங்கன்னு. ஆனால் விரும்புகிறவர் சங்க இலக்கியத்திலிருந்து சிற்றிலக்கியத்திலிருந்து கண்ணாசன் பாடல் ஒரு தடவை கேட்டப்ப எப்படி இவர் ஆட்டம்னாங்க. ஆல்சாப்பட்டிலேருந்து வல்லம் பள்ளி வர வரைக்கும் சைக்கிளில் இடி வண்டியில் அவர் அந்த பல இலக்கியங்களை பாடிட்டு தான் வருவார். இப்பொழுது நூலாசிரியர் பன்முகத்தினியாளர் ஏற்புரையாளர் என்னுடைய சிந்தனையில் மலர்ந்த பேரையில் நூலுக்கு நூலை என்னுடைய தமிழ்நாடு அரசு முதலாக தலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்த ஐயா வைரோடையாவுக்கு இந்த நூலை நான் சமர்ப்பித்திருக்கிறேன். ஐயா அவர்களுடைய வாழ்க்கை மரியாதை
சொல்லுங்க, பேசுங்க, பேசுங்க. சிந்தனையில் பூத்த மலர்களின் நூலை இன்னும் வெளியீட்டு செய்துள்ளார். 9 நூல்களுக்கு சொந்தக்காரராகிய தஞ்சை ராமதாசையா அவர்களுக்கு நீங்களே பின்னணி கொடுத்துர்லாங்க, பின்னணி கொடுத்துருங்க, பின்னணி குரல் கொடுத்துருங்க. ஏற்பரை பேச விட்டுட்டு அப்புறம் மாலையை போட வேண்டியதுதான். ஏற்கனவே தான் போடுவாங்க. அவசரப்படுறீங்களா? உங்கள் நம்பரை வந்து நான் வச்சுருக்கேன். அவர் பேசுவார், அப்புறம் உங்கள் பேட்டியை போடுவோம். தமிழ் வந்து யார் அழகு வணக்கம். உட்காருங்க. அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். நன்றி சேர் தான் நன்றி சொல்லுங்க. நிறைய சார் எனக்கு அங்கதான் நான் கோபத்தில் தொடர்ந்து 10 நிறைய நியூஸ் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து கனகசபையிலேருந்து கால் விட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ரகசிய மச்சிங்க எனக்கு இந்த சொன்னார் சார் கிருஷ்ணமூர்த்தி தேங்க்ஸ். ஆமாம். நீங்கள் போங்க. நன்றி உரை. நன்றி உரை. ஏற்புரை சொல்லியாச்சு. ஏற்புரை சொல்லியாச்சு. சரி